நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது. எனக்கு வந்து 14 வயசில் ஒருத்தவங்களுக்கு ரொம்ப பெரிய பிரெஸ்ட் இருக்குது. சம்டைம்ஸ் நிறைய பேர் நினைக்கிறாங்க நான் வந்து 25 வயசுக்கு அப்புறமோ இல்லை 30 வயசுக்கு அப்புறம் தான் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த கைனகோமாஸ்டியா ஆர் என்லார்ஜ் மேல் பிரெஸ்ட் சர்ஜரி எந்த வயசில் பண்ணுறது சரி அப்படிங்கிறது கான ஆன்சர். உங்களோட மேல் ஈஸ்ட்ரோஜனுக்கும் மேல் டெஸ்டோஸ்டிரானுக்கும் நடுவில் இருக்க அந்த பேலன்ஸ் வந்து சரியாக இல்லை அப்படின்னா அந்த மேல் ஈஸ்ட்ரோஜன் வந்து அந்த பிரெஸ்ட் டெவலப்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ உங்களுக்கு வந்து அந்த நேரத்தில் அதை கவனிச்சிங்கன்னா அப்போவே நீங்கள் வந்து கரெக்டிவ் மெஷர்ஸ் எடுக்கணும். கரெக்டிவ் மெஷர் இஸ் நாட் சர்ஜரி. அந்த இடத்துல உங்களோட வெயிட் நார்மலாக மெயின்டைன் பண்ணுறது, டைமுக்கு தூங்குறது, ஹெல்த்தியாக சாப்பிட்றது, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், அவுட்டோர் எக்ஸசைசஸ், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, அதாவது சம் 10 to 12 இயர்ஸ் அந்த டைம்லேயே நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதை வந்து ரிவர்ஸ் பண்ணிடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நீங்கள் ஏற்கனவே 12-13 வயசில் வந்து 80-90 கிலோஸ் இருக்கீங்க, கைனகோமாஸ்டியா வந்து கிரேட் 3 லெவலுக்கு டெவலப் ஆகிடுச்சுன்னா நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணிங்கனாலும் அதை ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஸோ தென் யூ கேன் கெட் சர்ஜரி டன். வாட் இஸ் த ரைட் ஏஜ் அப்படின்னா there is no one right age for everybody. Even less than 15 years if you have grade 3 gynecomastia, அது வந்து ரெடியூஸ் ஆக போகிறதில்ல, யூ கேன் டூ சர்ஜரி. பட் இஃப் யூ ஹேவ் மைல்ட் கைனகோமாஸ்டியா, டோன்ட் ரஷ் ஃபார் சர்ஜரி. வெயிட் until 18-19 years. Follow a good lifestyle, health, balanced diet, good physical fitness, exercise, and then you will be able to reverse. 19 இயர்ஸ்க்கு மேலே யாருக்கு கைனகோமாஸ்டியா இருந்தாலும் அதுக்கு ஆப்ஷன் சர்ஜிக்கல் கரெக்ஷன் மட்டும்தான். Please follow us on YouTube, subscribe to our channel, click the bell button below. You can also add your comments, and you have some concerns or problems relating to do that. I will be very happy to address them as well.